நண்பர்களே, திருப்பதிக்கு சாமி கும்பிட போகிறீங்களா? அங்கே ரூம் கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். திருப்பதி தேவஸ்தானம் இப்போது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை எடுத்திருக்கிறாங்க. திருப்பதியில் அலிப்பிரி பக்கத்தில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் 20,000 பக்தர்கள் ஒரே நேரத்தில் தங்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இன்டகிரேட்டட் பில்கிரிம் டவுன்ஷிப், அதாவது ஒருங்கிணைந்த பக்தர்கள் தங்குமிடம் வரப்போகுது. இது வெறும் தங்குமிடம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக நகரம் கூட. இந்த வீடியோவில் நம்ம இதை விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திருமலைக்கு நேராக போனால் மேலே ரூம் கிடைக்கிறது ஒரு குதிரை கொம்பாக இருக்குது. ஏன்னா எந்நேரமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்து செல்றதுனால ரூம் எல்லாம் ஏற்கனவே ஃபுல்லாகி நம்மெல்லாம் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகுது. இதனால் பல பக்தர்கள் கீழ்த்திருப்பதிலேயே தங்கிட்டு அப்புறமா மலைக்கு போகிறாங்க. ஆனால் கீழ்த்திருப்பதிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது. இது சரி பண்ணத்தான் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் அலிப்பிரி அடிவாரத்தில் இருக்கிற தேவஸ்தானத்துக்கு சொந்தமான நிலத்தில் இந்த ஆன்மீக நகரத்தை புத்தம் புதுசாக உருவாக்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதற்காக சமீபத்தில் அந்த தேவஸ்தான போர்டு கூட்டத்தில் தலைவர் வந்து அதற்கான ஒப்புதலையும் வழங்கியிருக்கிறாரு. இந்த ஒரு புனித நகரத்தை வடிவமைக்கிறதுக்காக வெளிநாட்டு கட்டிடக்கலை நிபுணர்களும் அங்கே வரவழைச்சு அவங்களுமே ஒரு சரியான மேப்பிங் இப்போது ரெடி பண்ணுறாங்க. இந்த ஒரு ஆன்மீக நகரத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, ஒரே நேரத்தில் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்குறதுக்கான தங்கும் விடுதிகள், அதாவது ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. அதற்காக மண்டபங்களும் கட்ட போகிறாங்க, ரூம்களும் கட்ட போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண லாட்ஜ் மாதிரி இருக்காதுங்க. உலகத்தரம் வாய்ந்த வசதிகள், உணவகங்கள், பார்க்கிங் வசதி மற்றும் வருகின்ற பக்தர்களுக்கான பிரத்யேக சேவைகள் இங்கே ஒரே இடத்துல கிடைக்கும். அதனால தான் இதை இன்டகிரேட்டட் பில்கிரிம் சென்டர், அதாவது ஒருங்கிணைந்த பக்தர்கள் மையம் அப்படின்ட்டு மாற்றுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, அலிப்பிரிக்கு ரொம்ப பக்கத்திலே இந்த இடம் வரப்போகிறதுனால வர பக்தர்கள் இங்கேயே தங்கிட்டு நேரடியாக நடைபாதை வழியாக மலையில் ஏறி போய் பெருமாளை தரிசிக்கலாம். அல்லது பேருந்து மூலமாக, அதாவது மேலே திருப்பதி தேவஸ்தானம் நடத்துகிற அந்த பஸ் மூலமாகவும் மலைக்கு போய் அங்கே வசதியாக பெருமாளை இனிமேல் தரிசனம் பண்ணலாம். இப்படி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போகிற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போது. குறிப்பாக பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் ரயிலில் வரவங்களுக்கும் அலிப்பிரி ஏரியா ரொம்பவே அருகில் சௌகரியமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல முன்னாடி இருந்த சில நிறுவனங்களை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு முழுக்க முழுக்க பக்தர்களுக்காகவே இந்த 25 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. பக்தர்களுக்கே முன்னுரிமை, அதாவது பில்கிரிம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை திருப்பதி திருமலா தேவஸ்தானம் இப்போது தீவிரமாக செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால் மலை மேலே திருமலையில் கூட்ட நெரிசலும் குறையும்ட்டு எதிர்பார்க்கப்படுகின்றது. நண்பர்களே, திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துடைய இந்த அதிரடி முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆன்மீக நகரம் வந்தால் பக்தர்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குமா? உங்கள் கருத்தை கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம திருப்பதி நிர்வாகமும் நம்ம இந்த மாதிரி கமெண்ட்டை சொல்லும்போது அவங்களுமே அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பதி பற்றின இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஆன்மீக நகரம் அலிப்பிரியில் உருவாகிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் போதாது, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதனால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு தருகின்ற மோட்டிவேஷன். கோவிந்தாய நமக. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.